அண்ணனை பெற்ற தெய்வம் எங்களுடைய அப்பாவுக்காக நாங்கள் கொஞ்சம் கூடுதல் லவ் இருக்கு. அதான் வேலை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60வது பிறந்த நாள் கட்டாயம் அவங்க எல்லாரும் மரணம் பண்ணுறதுக்காக 2 சார் பாப்பாக்கா பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாசம் என்னும் ஓர் வழி வந்த அப்பாவோட மூத்தக்கா அடுத்தது வந்து இவரையக்கா. அடுத்தது சந்தோஷமா இருக்கோ வழியாங்காட்டி தூட்டுக்கிட்டு ஓடிடாங்க. அது யூடியூபர் பாடி என்ன கொஞ்சம் பிரமாணமாக தான் செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்களா அம்மா? அதை சொல்லுவோம். அது எந்த அளவு சொல்லல, ரோட்டெல்லாம் சொல்லலாம் தான் இப்போ ஏஜுவாங்க. தனியாக போனது அப்புறம் ஏஜு. வணக்கம் தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் உங்கள் இந்திரஜி. சரி, ஓகே. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான காணொளி. வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிற காணொளி என்று வந்து சொல்லலாமே. ஸோ என்ன காணொலியாக இருக்க போகுது? அதாவது என்ன சொல்கிறது, தெய்வத்துக்கு நாங்கள் விழா எடுக்க போகிறோம் இன்றைய நாள். அதாவது என் அண்ணனை பெற்ற தெய்வம் எங்களுடைய அப்பாவுக்காக நாங்கள் அவருடைய 60வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு வந்து இப்போ 25 வயதாகுது. ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல தான் அப்பா வந்து வந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 23 வயது வந்து வச்சுக்கோங்களேன். மொத்தமாக வந்து 20 வருஷத்துக்கிட்ட ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை வந்து இருந்தது. ஸோ அப்போ அந்த 20 வருஷத்துக்கு பிறகு அப்பா வந்து இங்கே வந்தவர். ஸோ அப்போ நிறைய நாள் வந்து அப்பாவோட சேர்ந்து அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக அது ஒன்றுமே வந்து நடந்ததில்லை. ஆனால் எங்களுக்கு விருப்பம். ஸோ அப்பாவோட யாருக்கு தான் என்ன சொல்லி யோசிப்பேன், அப்பா அம்மாண்ட யாருக்கு தான் விருப்பம் இருக்காது. ஸோ அப்போ வந்து விருப்பம் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதை. ஸோ இன்றைக்கு வந்து அப்பாவோட பர்த்டே, அதாவது 7ஆம் மாதம் 13ஆம் தேதி வந்து எங்களோட அப்பாவோட பர்த்டே. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான பர்த்டே. என்னென்னு சொல்லி சொன்னால் 60வது பர்த்டேன்னு. ஸோ 60வது பர்த்டே வந்து கிராண்டாக, இப்போ 21வது பர்த்டே அதுக்கப்புறமா வந்து 60வது பர்த்டே வந்து கிராண்டாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு எங்களோட ஃபேமிலி எல்லோரும் வந்து சேர்ந்து அப்பாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி எங்களோட வீட்டை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அப்பாவோட சொந்தம் அம்மாவோட சொந்தம்னு சொல்லி எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. தம்பியாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். அப்படி தானே கொண்டாட போகிறோம். வேறு லெவலில் இன்றைக்கு தெரிவிக்க வர்றோம். சரி, ஓகே. எங்களோட குடும்பத்தையும் எங்களையும் விரும்பி பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த காணொலி ஸ்பெஷலாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதலாவதாக வந்து எங்கள்கிட்ட டீமை தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக காட்டணும். தம்பி அடுத்தஞ்சு பாருங்க, திடீரென்று ஒரு கமரா கொள்ளிட்டு 6 கமராடா. அது இவரை வந்து நீங்கள் அப்படியா, அதாவது நீங்கள் வந்து இவரை கண்டிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைம் அந்த வீடியோக்கள் என்ன கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டூடியோ ஆரம்பிச்சுட்டார். அவர் கமரானது தான் இது. அவர் அந்த ஸ்டூடியோ செட்டப் அப்படி நீங்கள் கைப்பற்றி அவன் சும்மா வாட்டுக்கெல்லாம் வார வாட்டுக்கெல்லாம் போட்டு அடிக்காண்டா ஃபோட்டோ. அப்படியா, நீங்க வந்து புள்ளையமாய் பார்த்து கொண்டது அதான் புல்லா பார்த்து கொள்றாரு. சரி, அப்போ கதவை தருங்க. ஓகே, சரி, நான் தான் ஓப்பனிங்க. அப்படியா, ஓப்பன் பண்ண உடனே அப்படியே டெக்கரேஷன் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல டெக்கரேஷன் சரியா அப்பாவும் இருக்காரு முன்னுக்கு. அதாவது முன்னுக்கு வீட்டை வந்து இந்த முட்டதெல்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நைட்டில் வந்து செய்கிறதுக்காக ஸோ இந்த டைமில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான் இந்த இப்போ இந்த லைட் இல்லாமல் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டசாலிடு அவர் தான் வந்து எங்களோட ஸ்டூடியோ டீம் வந்து இவங்க தான் வந்து. சரி, அப்போ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு ஆளுக்காக வெயிட்டிங். யாருக்காக போயிடுது? அம்மாவுக்காக. அம்மா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே நின்று அதுக்கப்புறம் எங்கட வைப்புக்கா சரி, இங்க நின்று அம்மா வந்து அதுக்கப்புறம் அக்காட்ட போயிட்டாங்க. அங்கே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அம்மா வர அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து அம்மா வந்தவர் தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். சரிப்பா, நிறைய பிறந்த நாளுக்கெல்லாம் நீங்கள் இப்போ அங்கே நின்றுருப்பீங்க. எங்கே? வெளிநாட்டில், கத்தாரில். இப்போ இது வந்து 60வது பிறந்த நாள். அதில் காட்டுறாங்க வச்சிருக்கு 60 சொல்லி வச்சிருக்கோம். அப்போ 60வது பிறந்த நாளுக்கு வந்து இங்கே பிள்ளைகளோட இருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்?
இந்த தருணம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 60ஆம் பிறந்த நாள் கொண்டாடுவோன்றே நமக்கு தெரியாது. நம்மள இருக்கிறது போகிற போக்கில் வந்து 60வது பிறந்த நாள் நம்பி தான் இருக்கு உண்மையா 60வது பிறந்த நாள். மனிதன வாழ்க்கையிலே தான் நன்மையை செய்கிறோம். உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கள்லாம் வந்து இருக்காங்களா இப்போ 60வது உங்களுடைய வச்சுகளுக்கு பெரிய நாட்டில் எங்கே இங்கே எங்கட காணல் என்ன இருக்கும் 5 தான் எங்களோட வச்சு பாட்டிட்டேன். அது நாங்கள் கூட்டத்தில் செஞ்சதில் இந்திர தான் சகி கடை தவறே அண்ணன். இப்போ நாங்கள் காலையிலே வந்து சொல்லலை இப்போ மடத்தில் ஒரு ஆள் கிடக்காரு அரசன். இப்போ பர்த்டே வந்து செய்ய போகிறோம் இல்லை என்ன செய்ய போகிறோம் அரேஞ்ச் பண்ணோம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்போ நீங்களே காலையில் போய் இந்த சேவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேவு நான் நேற்று தம்பிர பிறந்த நாளுக்கா நேற்று எடுத்தினேன். அப்போ முடி வெட்டினீங்க முடி வெட்டினேன். நேற்று சேவ் எடுத்து இன்றைக்கு முடி வெட்டுற எப்படி ஒரு நாளைக்கு கொண்டு செய்யணும் இல்லாட்டி டைம் போகாது. அங்கே வந்து டைம் போகணும் எப்படி என்ன ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி. சரி அப்போ அப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணுறவங்க விஷ் பண்ணிவிடுங்க. அப்பாட 60வது பிறந்த நாள் இன்றைக்கு வந்து பிள்ளையரோட பேர பிள்ளைகளையும் கண்டு தராது. 2 பேரை பிள்ளைகளை கண்டு 2 பொடியன் 2 பொடி பொம்பளை பிள்ளைங்க காத்து கொண்டிருக்கேன். அதே நீங்க கேள்வி ஆடாண்டு அதுக்கு முன்ன இன்னொரு பிள்ளை இருக்கு. சரி அங்க அடுத்த வருஷத்துக்கு பிறகு வேணுங்க. அதான் அம்மாவோட டியூட்டி வந்து அதுக்கு மாறி மாறி வர போகுது. சரி அங்கே டீம் எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே பாஸ்கர் மாமா எப்படி இருக்கணுமா நல்லம்மா? அதாவது எங்களை வந்து இங்கே பக்கம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னா மாமா இன்னும் கொஞ்சம் இதில் வந்து பார்க்குறேன். அப்போ நீங்களும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து அப்பா வந்து கூட பழகிட்டு மாமா என்ன கூப்பிட்டு நம்ம என்னது கூப்பிட்டாலும் உண்டான்றோம்ல பின்னாலே வருவார் ஆள். இதை மாதிரி இப்படி கையில் வச்சுட்டு இப்படி கோழி இதில் கூப்பிட்டு திட்ட மாதிரி பின்னாலே வருவார். அப்படியே வரான் நம்ம முன்னுக்கு ஒரு பின்னாலே. நாங்கள் 2 பேரும் அப்படித்தான் 8 மணி 6 எல்லாரும் போயிடணும். எந்த பர்த்டே டான்ஸ் ஆன வீடியோ இருக்கு தெரியுமா? தம்பியில பிறந்த நம்மள டான்ஸ் ஆடி காலை கொண்டு உடைச்சி சட்டையை போட்டு வந்து ஆடி. சரி அப்போ நாங்கள் டெக்கரேஷனுக்கு காட்டுறவங்க பாருங்க நம்மளை. அதாவது நைட்டில் ஏற்ற மாதிரி வந்து விளப்பெல்லாம் வச்சு இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிளாக அதாவது வீட்டே வந்து செய்யணுன்றதுக்காக வந்து இப்போ உள்ளே செய்யாமல் வந்து வழியில் எப்படி இருக்குது டெக்கரேஷன் சொல்லுவோம். தாறு மாறு தக்காளி சோறுன்றது தான் அது யூடியூபர் பாட்டி என்ன கொஞ்சம் பிரமாண்டமாக தான் செய்யும். இது பிரம்மாண்டமான ரேட் எவ்வளோ தெரியும்? 35,000 கோல் இருக்கா? ஆமாம் சரி அம்மா வந்து இருக்கா. எல்லோரும் வந்துட்டாங்க ஆனால் இன்னும் வந்து அம்மா வரலை. ஸோ அதுக்காண்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். அம்மா வந்து தான் ஸோ கேக் கட் பண்ணணும். பெரிகளோர்லேருந்து வாரா இப்போ தான் ஏற்றுறதுக்கு நம்மளோட இந்திரஜித் போயிருக்கார். வந்த உறவு பார்ப்போம். இந்த கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு இதான் எவ்வளவு விஷ் பண்ணிக்க நேரடியாக வந்து விஷ் பண்ணிக்க அழிவு காலம் நெருங்கிட்டு வயது போய் கொண்டிருக்கின்றா. நான் என்ன வரேன்டா அப்பா தள்ளி இருக்காவோ அப்பா தள்ளி இருக்காது கொஞ்சம் வின விரியாத பாசங்கள் அப்பா என்ன வந்து வைஃப் வரல தான் பார்த்துருக்கேன். இப்ப சிரிப்பான இருக்காரு. அப்பயும் வீடியோ எடுக்கக்குள்ள ஆள் டென்ஷன்ல கொஞ்சம் ஜோசனையோட இருந்தேன். இப்ப அப்பா சிரிப்போட இருக்காரு. என்ன பக்கத்துலயோ இதுதான் சர்ப்ரைஸ். அப்படியே சரி ஓகே சரி இல்லை இல்லை அவர் கடமையில் இருக்கார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போன அவர் அது பொழுது உனக்கு கிடைக்காது. பார்த்தீங்களா கேமராமேன் வேலையே அதுவும் ஷூ எல்லாம் ஒரு வேலை. என்ன மச்சா அது கப்பில் வித்தியாசமாக இருக்கு. வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுக்குறாங்களா? அது சோடா கப்பில் ஊற்றி கொடுக்குறாங்க. இல்லை ஸோ சாப்பாடு அப்போ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வணக்கம் வணக்கம் என்ன இதுங்க ஓகே பாருங்க. சரி சாப்பிடு கொண்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா அம்மா வந்து வலிக்கூட லேட்டாக தானே இப்போ அதிலேருந்து வந்து
நீ சாப்பிட முடிச்சுது ரெண்டு தடவை எடுத்தேன் அங்கால ஒன்று இஞ்சால வந்து முடிச்சுது அமர்த்தியாச்சு இப்போ சோடாக வெயிட்டிங் எங்கே போனாலும் இன்றைக்கு காலையிலே நேரத்தில் வரான் வந்த வரத்துல இந்த டெக்கரேஷன் டீமுக்கு வாங்கி வச்சு இந்த சோடா எடுத்து குடிச்சிட்டாங்க 2 பேரும் அது குடிச்சு பண்ணி சும்மா இல்லை ஒரு 10 செகண்ட் ஒரு லிட்டர் குடிப்பீங்களா முடிப்போம் சரி அம்மாவுக்காக தான் வெயிட்டிங் அம்மா வந்தா சரி லேட்டாக கொஞ்சம் வந்ததானே அவசரப்பட்டு வடிக்க விடுவோன்ட்டுருக்கா வந்தா அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுற நிகழ்வு தான் சரி என்ன வேறு டிஃப்ரெண்டாக கொடுக்குறீங்க அந்த வார்த்தையில எனக்கு வேண்டாம் இது ஷேப் இல்லையா எனக்கு வேணாம் டெண்டு தரணும் கேமராமேனுக்கு ஒரு கப்பு வீடியோகிராஃபர் ரெண்டாயிரம் அவர் என்ன செய்யறாரு அடுத்த கிஷோத் குடிங்க அடுத்து அது பரவாயில்ல இன்னொரு எடுக்கலாம் இதை விட பெரிய ஐட்டங்களா பின்னுக்கு வர போகுது என்ன எதிர்பார்க்குறேன் சொல்லி சாப்பாடு ஜாமான் அண்ணன் எனக்கு கணக்கு வேணாம் இது 3வது என்ன கதை சரி அம்மா ரெடி ஆயிட்டா அம்மா வந்தா வணக்கம் ரெடி ஆயிடுல எப்படி வெளிக்கிட்டு வந்து தம்பி விளையாடுறாரு இந்த இருக்கு டெக்கரேஷன் அப்பா இப்ப அம்மா வந்துடுறாங்க கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி என்ன 60 வயது ஆயிட்டு எப்போ உண்மையா உண்மையா லவர் பார்ட்டியாங்க கேக்குல ஒரு விளக்கம் இல்ல என்ன எல்லாரும் கேக் சாப்பிட்டு கொஞ்சம் விருப்பம் இல்ல இதான் வந்து உண்மை இதெல்லாம் ஃபுல்லா டம்மி இது இவ்வளவுதான் கேக் இதை ஒரு காட்டுக்கிட்டேன் இவ்வளவுதான் நினைக்கலாம் நீ கேக்கு காராக்கள் தானே கேக்க செஞ்சோட எல்லாரும் கொடுக்கலாம் ஊர்ல 90 விதமான ஆக்களுக்கு கிரீம் போட்டா சாப்பிட விருப்பம் இல்ல அப்ப அப்படியான ஆக்களுக்கு நம்ம பீஸா கொடுப்போம் வேண்டோடு நாங்க டம்மிலேயே செய்துட்டோம் பெரும்பாலும் இப்படித்தான் வந்து செய்யறவங்களே என்ன கிரீமோட சாப்பிட மாட்டேன் இதுல அடிச்சிருக்கு பாருங்க அப்பா அப்படின்னு சொல்லி 60வது பர்த்டே இங்கே வரேன் இதில் டிராக்டரை வச்சிருக்கா இதை காட்டுறாப்பா அப்பாவுக்கு இதான் ஒரு ஆசை அவருக்கு இது ஒன்று வாங்கணும் அப்பா கூப்பிட்டு காட்டுவோம் இதில் வை அப்பா அப்பா கேட்டாரு அம்மா வாரா ஓலன்னு வாரோ அவர் சொன்னார் பைஃபுக்கா வெயிட் பண்ணுறேன் இங்கே பாருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்திருக்கு நான் பார்த்துட்டு இந்த காலத்துல மெஷின் இருக்கு எப்படி கிரியேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாட வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சு அதாவது டிரைவர் தான் அப்பா இவ்வளோ காலம் வந்து டிரைவர் தொழில் தான் செய்யறாரு வயசுல இது இஷ்டத்துக்கு பிடிக்காத தொடங்கணும் எங்களை ஓடி எங்களை வளர்த்துட்டாரு எங்களை அப்பா வண்டி ஓடி அப்போ மெஷின் தான் ஃபர்ஸ்டா வந்து ஆரம்பிச்சு அப்பா முதல்ல சம்பளம் எடுத்து வரக்குள்ள நான் அந்த எம்பளப்பு எல்லாம் பார்த்துருக்கேன் என்னப்பா எம்பளப்புல வருஷம் உங்களை முதல்ல இப்படி வேலைக்கு போயிட்டு வர அப்போ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட வேலைக்கு போயிட்டு வர அனுபவம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க என்ன அனுபவம் போகிற வேலைக்கு காலையில் அப்படியே நீங்கள் உடம்புறதுக்கு இடையிலே நான் போயிடுவேன் 5 மணிக்கெல்லாம் போயிடுவேன் நான் என்னோட காலையில் எழுந்து அம்மா ஏஜ் வாண்டியில் சென்ட்ரிக்கு போகணும் அவடத்த சென்ட்ரி 3 சென்ட்ரி கிடக்கணும் ஆத்துக்கட்டு பாலம் உண்டு பெரிய ஒரு உண்டு பட்டு பாலம் அப்போ முன்னுக்கு போனால் தான் நம்ம டக்கண்ட போகலாம் கொஞ்சம் சொன்னாங்க பண்ணால் இங்கே போலின் ஆயிரும் புல்லா ஆக்க ஒரு ஆளை தான் நீங்கள் போட்டி விடுவோம் அப்பயும் எங்களை கண்டா முன்னு கூப்பிட்டு விட்டுருவாங்க அவனு நாங்கள் டெய்டியா போக்குவரத்து தானே அதாவது எங்களை கண்டோடனே பட்டு பாரத்துல எல்லாம் இப்படி கையை காட்டி கூப்பிடுவாங்க வர சொல்லி வேலையில் போய் நிற்கக்குள்ள வந்து பிள்ளைகள இந்த ஞாபகம் வந்து கொண்டு இருக்கும் அப்படி ஞாபகம் வந்து கொண்டு தான் அடிக்கும் சில நேரத்தில் சூழடிக்க போனால் ஒரு நாளைக்கு வரையிலாண்டா அடுத்த நாளைக்கு இங்கே தேடினவா தான் அடிக்கும் அங்கே அரையும் செட் பண்ணி விட்டு போட்டு தெரியாம அவங்க தெரியா முதலாளி பாருக்கு வேற ஒரு நம்மளோட முதலாளி அவன் ஆத்த நேரம் அப்போ அங்கே வலிக்கிட்டு ஞாபகம் இருக்குண்ணே சாப்பாடெல்லாம் வாங்கி தருறப்ப சாப்பாடு எனக்கு அவ்வளோ எல்லா விஷயம் ஞாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு புத்தியில பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வருவார் 5 பீஸ் இருக்கும் என்னப்பா 4 பேருக்கும் 5 பேக்கெட் வாங்கிட்டு வர எல்லாரும் ஒரு பேக்கெட்டா சாப்பிட்ற நேரம் தான் சாப்பிடுங்க அந்த பிஸ்கெட் தருவோம் சாப்பிட முடியும் அப்படா அந்த பக்கெட்டை வாங்குவோம் அந்த பக்கெட்டுக்குள்ள ஒரு 5 பிஸ்கெட் ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இவருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூலுக்கு போகக்குள்ள நான் காசு கொடுக்க அன்னைக்கெல்லாம் எனக்கும் காசு வந்துக்காரு எனக்கு 2 ஞாபகம் இருக்கு சக்கில போயிட்டுனாப்பா எந்த சரியான வயது வரைக்கும் அப்பா இல்லை அவர் வெளிநாட்டுலாம் இவருக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படி ஒன்று இல்லாட்டி நான் அப்படி முன்னாடி காய் கொடுக்குற தம்பிக்கு உனக்கு எல்லாருக்கும் கொடுத்து போட்டு தான் நான் போறேன் இப்படி வளர்ந்துருக்கேன் பாத்தியா ஒழிச்சு வைக்கிறேன் பொய்க்கிறதுக்கு என்ன அம்மா எடுத்துருவா எடுத்து போட்டு நான் அங்கே பொறியில ஓட்டிட்டு வந்தேன் சொல்லுவா அந்த வயதுல நேரம் மட்டை எல்லாம் கஞ்சி சொருகி வச்சுக்கிறேன் சொருகி வச்சுதான் காலையில எடுத்து கொடுக்குறேன் சரி அப்ப எல்லாத்தையும் தாண்டி இந்த 60வது வயதுல வந்து நிக்கிறீங்க உலகத்தை பார்த்துட்டீங்களா இந்த அனுபவத்தை வச்சு என்ன சொல்லுங்க கஷ்டப்பட்டீங்க பகலில் பட்டி வேலையணும் இரவையில் உழவுக்கு போகணும்
உண்மையாக வந்து இப்போ இந்த மெஷின் வேலை ஞானத்தை பெரிய நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்குள்ள பழக்கமானாக்கள்லாம் வந்து அப்போ அந்த டைமில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை வேறு. வெளியில எங்கே போய் கேட்டாலும் ஆடுற வில்லண்டு கேட்டாலும் டிரைவர் கர்நாடகம் இல்லைன்னா டிரைவர் கர்நாடகம் இல்லை நீங்க தாங்க எல்லாரையும் தெரியும் அப்பாவுக்கு. டிரைவிங் அப்பாவுக்கு டிரைவிங் தொழிலில் வந்து இப்போ வந்து கஷ்டமான நாள் வந்திருக்கா? டிரைவிங் தொழில் கடுமையாக இப்போ ஆக்சிடென்ட் பட்டு இப்படி ஏலாது அப்படி எக்ஸ்டன் படலை நான் எக்ஸ்டன் படலை இங்கே எல்லாம் என்ன ஏலாம் சில விஷயங்களில் சூழடிக்க போனால் சூழடிச்சு இவ்வளோ மழை வந்துட்டேன்டா அது போல் ஒரு அரியானா ஒன்றும் இல்லை. மிஷோ அடங்கழுத்து மூடணும் மூடிக்கிடி போட்டு போய் பொட்டிக்குள்ளே போய் 8 பேரும் குத்தி திரிக்கிறான். மழை போடுதுண்டு அது மழை விடா பெஞ்சா அப்புறம் மிஷின் எடுத்து வாரம் மூடி வச்சு போடு அடுத்த நாளைக்கு போய் அதை கிண்டி கையால் உதறி இப்படி கஷ்டப்பட்டிக்கும் நிறைய கஷ்டப்பட்டிக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லாக மழை கையாலாம் உதறணும். இப்படி பார்த்தா இந்த விரல் 2 விரல் ஆயிடும் உதறி புழுதி பிடிச்சி ஊத்த 2 திரும்ப வந்து கல்யாணம் இது மாதிரி வந்து வலிக்கு விட்டாங்க 2 நாளைக்கு பிறகு வேண்டும். சரிங்களா 60 என்ன கண்ணடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் லவ் இருக்கு. அதான் நேரத்தில் சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் நெருங்க யோசினா இடையில அதில் போயிருப்போம் அது காலவும் சாவுக்கு பயப்படுறாள் நான் இல்லை தெரியும். இன்றைக்கு போகிறேன் நாளைக்கு வேணாம். இந்த எனக்கு சுகர் வருத்தம் வந்து இப்போ ஒரு 18-20 வருஷத்துக்கு கூட இது வரைக்கும் நான் மாத்திரை போடுறேன் மருந்து எடுக்கிறல ஆஜதி பக்கம் எவ்வளோ இல்லை நான் எல்லாம் தன்றான் பிள்ளைகள் இப்படி செய்யுங்கள எதிர்பார்த்தது இப்படி செய்வாங்க அம்மாவுக்கு வந்து நோமலாக முதல்ல நம்ம பண்ணியிருக்கோம். இந்த தடவை தான் பெருசா செய்யறேன்னு சொல்லி அப்பாவுக்கு நாங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். நாங்க போன வருஷமே பண்ணிட்டு அதுல சொதப்பலா போயிட்டு இதை விட பெருசா பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் என்ன அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்தால கொஞ்சம் இதால இருந்து அதை தாண்டி அந்த அக்காட மகனால மூத்தக்கா அங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறவங்க மூத்தக்கா மகனால வந்து அப்போ 2 மாதம் தான் அவர் வந்து. ஸோ அதால தான் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஓரளவு செய்யுது பிடிச்சிருக்கோம். இப்போ பிரச்சனை தான் சந்தோஷம். சரி அப்போ இன்னும் கேக் கட் பண்ணது சரி. அம்மா வந்து அவசரப்பட்டு ஓடி வந்து வாங்கிருந்து வெட்டிங் பண்ணி இவ்வளோ காலத்துக்கு 60 இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வாழுவீங்களா? இப்போ உண்மையிலே நிறைய பிரச்சனைகள் வராது. இவ்வளோ காலத்துக்கு ஒற்றுமையாக வாழுவீங்கன்னு நினைச்சுனீங்களோ அப்படி? ஓ நினைச்சிருந்தா அவ்வளோ லவ் நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்களா அம்மா? அதை சொல்லுவோம் அது எந்த அளவு சொல்லல ரோட்டெல்லாம் சொல்லலாம் தான் இப்போ ஏஜுவாங்க தனியாக போனது அப்புறம் ஏஜும் லவ் பண்ணத்தை சொல்ல போகிறேன். அதாவது லவ் மேரேஜ் தான் உண்மையிலே அதை சொல்லிக்கொள்ளணும். அதில் வந்து இப்போ எங்களுக்கு லவ் விஷயம் சொல்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணினது டினையாட கெம்பசி போகிறதுக்காக தான். எல்லா பிள்ளைகளும் பிறந்து ஒரு ரைட்டு உண்டு அல்லாடி அதுவும் இல்லை. நிறைய பிள்ளைகள் வந்து வளர்ந்து என்ன சொல்கிற பெற்றார் மரம் மதிக்காமல் போயிருக்காங்க. இன்றைக்கி இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து செய்கிறோம். அப்பா வந்தாலும் இப்போ உங்களை சந்தோஷமாக இப்படி வச்சு பார்க்கக்கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கா? எனக்கும் சந்தோஷம் தானே. இந்த எங்களோட பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகள் இருக்குமென்றது நான் சந்தேகம் தான் கொஞ்சம். அப்படி எல்லாரும் விட்டு ஆளுகள் திசையில் போயிடுவாங்க. நான் அப்படி இல்லை எல்லாரையும் ஒரு வீட்டில் வச்சுருக்கேன் எல்லாரையும். ஒரு வீட்டில் வச்சுக்கிற மாதிரி இப்போ 3 மாதம் போய் வரல அதுக்குள்ள ஒரு வீட்டில் வச்சுக்கிறேன் எல்லாரையும் பார்க்குறேன். சரி டைம் போய் கொண்டிருக்கு. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். கேக் கட் பண்ணிட்டு அப்படியே மிச்சத்தை வந்து பார்ப்போம். ஓகே அப்போ எல்லா டீமும் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து கேக் கட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே ஒரு கேங்க ஒரு காட்டு அப்படியே அங்கே எல்லா டீமும் வந்து இங்கே இருக்காங்க சொந்த பந்தங்கள் எல்லாம். ஸோ கேக் கட் பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. உதுங்கப்பா உதுங்க. அப்பா வந்து அழிஞ்ச கிருகப்படுதில்லை இதாகோ. சரி வாரேன். இல்லை இல்லை வலிக்கணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday.
சரி அப்படி சரியா சரியா நம்ம கண்ணை மூடுவேண்ணா ரெடி கண்ணை மூடக்கூட போட்டோ பிடிக்கிறதா மேலே பெரிய இது ஒரு சரியா அப்போ வாங்க ஆடு அப்பாவை பெற்றெடுத்த சிச்சுவேஷன் சாங் போடுங்கடா சரியா அதோட நாங்கள் படிச்சு விடுறோம் அம்மாவுக்கா சரியா நீங்க வாங்க குடுக்க ஒரு போட்டோ கிளிக் பண்ணுங்க கையால போட்டோ கவர் ஆகுது அவனை போட்டோ பிடிக்கும் முக்கியமானது அவள் கையால குடுக்க சரி விரிச்சு எடுத்துடு அப்படியே காட்டுங்க ஹாப்பி 60வது நீ ஸ்டாண்ட்ல மறைறா அப்பப்பா ஓ அப்பப்பா அப்பப்பா ஓ அப்பப்பா ரஷா ரஷா அங்க வாங்க அங்க வாங்க ரெடி ரெடி ரஷா இங்க ரெடி இங்க வரங்க அங்க வரமா ரஷா ரஷா வரே இங்க வாக்கல அங்க வாக்கடா அங்க 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 மாமா வாங்க இங்க வரங்க கையில மச்சா கூப்பிடுங்க தம்பி டேய் ரஷா குட்டி இங்க போட்டோ தான அப்பப்பா ஓ அப்பப்பா கதைக்கு அந்த சரி நீங்க மட்டா இங்க வரங்க இங்க வா இல்ல பாருங்க ரெடி லட்டு டேய் அவன் போட்டோ தான் பார்க்கணும் அப்பப்பா போட்டோ ஐயா அப்பப்பா ஆறு குட்டி இது ஆறாயிரம் இருக்கா சொல்லு இருக்கா கைனா எங்களுக்கு 2 மாமி அங்கால அப்பா அதாவது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்பாவோட மூத்த அக்கா அடுத்தது வந்து இளையக்கா அடுத்தது 2வது அக்கா அப்பா தான் கடைசி என்ன மாதிரி கடைசி ஆனா பார்த்தா அப்பா கடைசி மாதிரி சொல்லல ராணி மாமி கடைசியா இருக்காவு என்ன பரவாயில்ல வரையது நீங்க கூட தீதுங்க கேக்குது தங்காளியா கோணம் அன்பு மலர்களே
நம்பீருங்களே ஹரியா கவரா பாரு நீ என்னன்னா கவரா பாரு. நாளை நமதே நாளை எண்டையும் நமது வாசம் என்னும் ஓர் வழி வந்த வாசமலர் கூட்டம். அவங்க காலியா பண்ணில்லுங்க. தம்பியை பத்தி யாருமே பெருமையா சொல்லுங்க என்னன்னு. நீங்க வளர்க்கலையாமே. ஆனா ஒரு விஷயம் அப்பா சரி 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 மாமி அண்ணா மறக்காதே. சரி சொல்லு. ஏய் சாப்பாட்டுக்கு சண்டை அப்ப அப்ப கைலா நம்மளாதான் சண்டை அடிக்கிறோம். அது இது அது அப்படி பரம்பரை. அப்பா சொன்னவர் மூத்த மாமி தேவி மாமி மட்டும் என்ன மாலை எடுத்து வையண்டு வந்தா தலையை எடுத்து அண்ணாவுக்கு வேண்டாண்டா அண்ணாவுக்கு இருக்கட்டும் நீ எனக்கு வை. ஆனா மாமி சொல்லிட்டான் அந்த விஷயத்தை. அது மட்டும் இல்லை வீட்டை நான் உழுவட்டு என்ன சாப்பாடு இருந்தாலும் 6-2 பார்க்க மாட்டேன். குடிச்சிருவாங்க 6 எனக்கு தெரியாது. நான் தொடலப்பா நான் சொல்லம்மா அண்ணன் எடுக்க மாட்டான். சரி அப்ப அந்த 60வது பிறந்த நாள்ல வந்து நிக்குது எப்படி இருக்கு இப்ப இந்த தருணம் உங்களுக்கு? சந்தோஷமா 60வது சந்தோஷமா இருக்கு. அப்பா எப்படி இருக்கா கூட? சந்தோஷமா இருக்கல. அதாவது இதுல வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங் தானே இப்போ உங்களோட ஃபேமிலியில கூட பிறந்ததுல ஒரு ஆள் மிஸ்ஸிங் தானே? ஒரு பெரிய இறந்துட்டாரு. அப்பாவும் இல்லை கொஞ்சம் கவலை அப்பப்பா அவருக்கு இவனோட அந்த இறக்கும் பதில் இப்ப நீங்க வந்து நீங்க அப்பா கதைக்காரு மரியாதை என்ன அக்கா அப்படியே ஒரு விஷயம் என்னன்னா அப்பாட பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவனுக்கு இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. அப்படி வளர்த்த பொதுவா அப்பாட வழக்கம் இருக்கணும்ன்ற ஏன் பிடிக்கல பதிலப்பா தேன் போத்தல் இந்த இல்லன்னு சொல்றீங்க தானே. முதல் இவன் அப்படித்தான் இருந்தவன் எலியண்டு நாங்க வேறு வச்சவன் இல்லையாமா வச்ச வாத்தியோ அது பாத்தியா அப்பாட ஈன்ல அப்படியே வருந்தானே. அப்ப சரி பதில நான் தானே கரெக்டா இருக்கு. அப்ப அண்ணா அப்படி அண்ணா அப்படி சூடு அண்ணா அம்மா ட்ரைனிங் கொடுத்து வச்சிரு இப்படி கதை கண்டு வீடியோ எப்படி எங்க போய் எவ்வளோ கடையில் இருந்தாலும் நம்ம இந்த சாப்பிட போகிறோம் இந்த வாங்கி கொண்டாரு தரையண்டு அங்கே வைப்பான். இவானும் அப்படி இல்லை நினைச்சா வாங்கி கொண்டாருவான். பதிலப்பா உங்களமா கல்யாணம் கட்டி போயும் தம்பி மங்கள மறக்கல அவன் இப்பயும் அப்படித்தான் கல்யாணம் கட்டி போறது இப்ப அப்ப மாட்டி கொண்டு இப்ப கடைசியா அப்ப நான் வாங்கி கொண்டு வரேன். அவனுக்கு என்ன கிடைக்குதோ ஆனா கட்டாயம் உங்களுக்கு வாங்கி கொண்டு வரேன். இன்னைக்கு ஆயிடும் அவன் விதவித கடைக்கு போறான். விதவிதமா ஸ்டேட்டஸ் போடுவான். நான் ஏசுறேன் நீ நல்லா தின்னு இஞ்ச இடக்கண்டா 2 பேர் கூட்டிட்டு போனாங்க. அது ஃப்ரெண்ட்ஸோட போறது ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிட்டு போறது இல்ல கூட்டிட்டு போயிருக்கான் 2 பேரும் போயிருக்கான். ஆனா இவன் நினைச்ச டைம் போறான். அப்ப வாங்கி கொண்டு வருவோம் இல்ல ஒவ்வொரு தரம் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம் வந்து. சரி அப்போ உண்மையாலே வந்து இப்போ இத்தனை வயதுலையும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்க அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் இருக்கணும். சரி சந்தோஷமாக தான் இருக்கு. இதே மாதிரி சந்தோஷமா இருக்கோ கல்யாணம் கட்டி விட்டுக்கிட்டு ஓடிடாங்க. சரி அப்போ இன்னும் நிறைய பேர் ஆக்கள் இருக்கு போட்டோ அடிக்கிறது. அந்த விஷயத்தை கூட்டிட்டு போயிடாங்க காத்து கொண்டிருக்காங்க. இன்னும் எல்லாரும் நிறைய பேர் அதுக்கு குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போனா பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தாய் வர்ற கஷ்டம் ஒரு சில ஆக்களுக்கு தான் தெரியும் வளர்க்குறாங்க. என்ன பிரச்சனை பட்டாலும் வந்து கல்யாணம் கட்ட விட்டு போகலாம். விட்டுட்டு போறவன் அதை யோசிக்கல. நம்மட உள்ளன்ற அவனுக்கு சிந்தனை இருந்தா கடையில் விட்டுட்டு போக மாட்டான். நம்மட பிள்ளைகள் என்று சொல்லி நினைக்கணும். அவன் பிள்ளைகளையும் விட்டுட்டு நீ உனக்கு பிறந்த பிள்ளைகளையும் விட்டுட்டு கொண்டாடியும் விட்டுட்டு போறது நல்ல வேலை. நல்ல இல்லை ஒரு பாசம் இல்லாத இந்த சொல்லலாம். சரி அப்பாட விஷயம் உண்மை பண்றதுல கரெக்டா இருந்தது. சின்ன அது சரி நீங்க என்ன குற்றம் பண்ணாலும் உண்மையை நானும் அடி வாங்கி நிறைய பேர் வந்து இதுக்கு இன்னும் வந்து போட்டோ அடிக்கிறதுக்கு. அப்போ நான் கழிச்சு டைம் போய் கொண்டு இருக்கு. சரி அப்போ கதைச்சு என்ன கதைச்சதுல மறந்து எல்லாரும் மறந்து கழிச்சிடும் மட்டியால் நீங்கள் அறிய போகிறாங்க நாங்கள் வெளியில். சரி அப்படின்னு நீங்கள் என்ன அப்பா இதில் நிற்கிறேன்
அட்டென்ஷன். சரி ஓகே வேற யார் நம்ம போய் இப்போ குடும்பக்காராகலாம் தனித்தனியா நான் தான் இப்போ தனியாக இருக்கேன் நான் தனியாக வரும் சரியா மீண்டும் ஒரு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அங்கே அப்படி சரியா அப்படி நான் போய் அப்புறம் அம்மா அவங்க போய்ப்பா கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது வீட்டுல இருந்து வெளிக்கிட்டு போறேன்டா சொல்லுமா நீங்க நான் சொன்ன தப்பா நினைப்பாங்களா நான் வந்து சாமி கும்பிட்டு இந்த கால் கும்பிட்டு தான் தம்பி எங்க நினைப்போ அது பழக்கம் அப்படிதான் பழைய அப்படிதான் வந்து பழைய இருக்குல்ல அப்படித்தான் வழக்கம் அப்படிதான் பழைய இருக்குதா ரெண்டு சார் பாப்பாக்கா சரியா இது எத்தனை கமரா பண்ணிக்கு இதுல எதை பார்க்க சரியா சரியா ஒண்ணு சரியா ராஜா கவி திரிக்கிறா இன்னொன்னு அடியா என்ன கதை டெடிகேட் பண்ற பாட்டு சரி சரியா சரியா ஓகே டன் இப்போ வந்து இதை நான் பார்க்கல கையில் இருக்க திரும்ப நான் பார்க்கல அப்பா கொடுக்க இது என்ன நீங்க அப்பா நான் எங்க போய் வந்தாலும் கூட எங்க அப்பா என்ன தலையில கொஞ்சம் சரி அப்படி இப்போ இங்கே இப்போ முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வராங்க விடணும் அவங்களா ஓகே இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60வது பிறந்த நாள் கட்டாயம் அவங்க எல்லாரும் மரணம் பண்ணுறதுக்காக ஸோ அப்போ இன்னும் மகள் இருக்காங்களா நான் சரி நீங்கள் விஷ் பண்ணல ஒருத்தர் என்ன ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறீங்க விஷ் பண்ணுறது பாருங்க அப்படியே ஓகே ஓகே மாமா விஷ் பண்ண காவல ஆடுது சேட்டி வந்து வட்டம் சரி அப்படி நில்லுங்க நின்ற மாதிரியா ஃபோட்டோவுக்கு இவன் இன்னொரு ஆள் போய் நிற்கிது 5 தண்டியா அருவாமாண்டு பட் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்கலாம் கவனண்டாமா மாமா கொஞ்சம் அப்படி கிட்ட இல்லைங்களா அப்போ அதான் வேலை இன்னும் வேலைக்கு போச்சுக்கோ அப்படி சரியா செஞ்சிருக்காரு அவர் மாதிரிதானா ஓகே இப்போ எங்களோட டீம் வந்து இதுக்கப்புறமா ஃபோட்டோவுக்கு நிற்க போகிறாங்க என்ன அவன் அங்கே போய் என்று வெளிக்கு விட்றான் என்ன விளக்கம் சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ்டா பாவா என்னடாப்பா அது எங்களோட டீம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிசு அப்பாவுக்கு அப்படியே சரி அப்படிங்க இது கடும் பிரிச்சிக்க தனி பத்திர வச்சு தண்ணியா கூல் தண்ணி சரி சரி ஓகே ஓகே அப்போ நீங்கள் போகலையா அப்போ எல்லாம் போகணும் இப்போ உடைச்சோம் மினக்கட்டு பார்சல் பண்ணி வந்துருங்க இப்படி பாருங்க இங்க இது தண்ணி பத்தல இது தண்ணி பத்தல இது தண்ணி பத்தல பிரச்சனை இல்லை ஃபுல்லா கொண்டு வந்து வீடியோ பார்க்கறாங்க தப்பா நினைக்கிறாங்க என்னன்னு இதுக்குள்ள வந்து ஒன்றுமே இல்லை இது வந்து தண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு போத்துல எடுத்து
உடஞ்சி அவங்க அதால வரக்குள்ளே இது உள்ள இருக்கு என்ன இப்போ அங்கே இருக்கு அவனுக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமா இருக்கு. சரி லெபரியை கொண்டு ஒழிச்சிடுவாங்க. சரி எல்லாம் நின்று ஃபோட்டோ எங்கே வேணும் இருக்கும் எல்லாம் ஓகேடா டேய் பாரு நானும் நின்று அடிக்கணும். கொஞ்சம் இங்க வரணும். நானும் நின்று அடிக்கணும். இன்னும் போடா. அங்க ஓவர் அங்க வைத்தரும். நல்ல தூக்கி கொண்டு போயிடா. டேய் நீ வர. சரியா ரெடி ரெடி. அப்படி வந்து நீங்க ரெடி. சரியா ஓகே ஓகே நீ அவனை விடுங்க. அவன் அரக்கால்ல நிக்கான்டா. ஃபுல்லா எடுத்தா ஃபுல்லா எடுத்தியோ. அவ்வா ஒரு குத்தி ஒன்றை போட்டுருவீங்களா இடுப்படா எடுத்தேன். ஒன்று மூணு மூணு நீ ஒன்று மூணு இடுப்படம் தான் தெரியும். இடுப்படாண்டா இருக்கு. ரெடி அப்படியே கேக்கு தித்திலடா. பிறந்த நாகாராது. சாப்பிட்டு சாப்பிட்டே ஆறாரு கேக் கேப்ஜி அப்பா ஒரு காடி ஏண்டிமா மிச்ச மகனுக்கு சரி ஓகே டன் இங்கே வாதில் இங்கே வாதில் ரெண்டு ரெண்டு தனி இதுடா பாருங்க. இசாவுக்கு சரியான விருப்பம் அப்பாவோட. அப்படியா? அப்பாவோட தானே ராவண்ணா. டேய் அவங்க கிஸ்ஸெல்லாம் கொடுத்து விடுவாரா என்ன நீ அவங்க கிஸ்ஸெல்லாம் கொடுத்து விடுவாரா உடனே போகுது எப்படிதான்டா அப்படிதான் இதுதான் நல்ல வடிவம் சொல்லணும் வீடியோ சரி தனியாக வச்சு போட்டோ அடிக்க போகிறாங்களா? ஓகே அப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 60வது பிறந்த நாள்ன்றதுக்காக வந்து கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணி எல்லாம் பண்ணது. நைட்டு வந்து அப்படியே கேக் கட் பண்ணி முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிற வந்தவங்க எல்லாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே போயிட்டு டைம் போயிட்டு ஸோ அப்போ வீடியோ வந்து முடிக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடிஞ்சு இன்னும் டெக்கரேஷன் கலட்டெல்லாம் அப்படியே வந்துருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் அவங்களோட கருத்தை தெரிவிங்கோ. அது வந்து உண்மையிலே உங்கள்ட ஆசீர்வாதமும் எங்கள்ட அப்பாவும் இன்னும் வந்து அவர் இன்னும் நிறைய வருஷத்துக்கு வாழணுன்றது எங்களோட விருப்பம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் விஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.